நான் பொண்ணு பார்க்கறதுக்கு போனேன், ஒரே ஒரு பொண்ணை தான் பார்த்தேன், அதான் இப்போ ஒய்ஃப். எனக்கு என்ன ஆயிடுச்சு, கூட என் தங்கச்சி மாப்பிள்ளெல்லாம் கூட வந்துட்டான். திடீர்னு பொண்ணுக்கு அப்பா தான் எங்கள் மாமனார், தம்பி பொண்ணு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வெளியில் நிறைய பேசுகிறாங்க, யார் வீட்லேயும் போய் அறிமுகம் இல்லாத பொண்ணுக்கிட்ட எப்படி பேசுறது? சரின்னு உள்ளே போகிறேன், அந்த பொண்ணு தான் ஒய்ஃபு, கால் மேலே கால் போட்டு சௌகரியமாக உட்காந்து இருக்குது. அது வீடு, அதனால் அது சௌகரியமாக உட்காந்துருக்குது. நமக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. கை கட்டி நிற்கிறதா, உட்கார்றதா, மூந்தெல்லாம் வேர்த்து பிபி ஏறி, அது ஏதாவது கேள்வி கேட்டு தப்பாக பேசி ஃபெயில் ஆகிட்டோம்னா என்ன பண்ணுறது? ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அசிங்கங்க. வெளியில் எங்கள் தங்கச்சி கிட்ட ஊர் ஃபுல்லாக சொல்லுவான், பொண்ணே வேணா நிச்சுங்க அண்ணன். அதுக்காகவாது இந்த பரீட்சையில் எப்படியாவது பாஸ் பண்ணணும்னு முடிவா பிள்ளையார வேண்டிக்கின்னு அது சௌகரியமாக உட்காந்து. அப்புறம் என்ன படிச்சிருக்கீங்க? MBA. GM இருக்கீங்க? ஆமாம். சரி, சம்பளம் எவ்வளோ? 40,000 டேக் ஹோம், அதாவது வீட்டுக்கு எடுத்து போகிற பணம் எல்லாம் பிடிச்சி போக. அதாவது அந்த அம்மாவுக்கு எவ்வளோ செலவுக்கு வேணும்னு பார்த்துக்கினாங்க. 40,000